ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட சூர்யா 45 திரைப்படத்தில் வந்து நம்மளோட த்ரிஷாவோட கதாபாத்திரம் வந்து இப்போ வந்து வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக இருக்கிறவங்க நம்மளோட த்ரிஷா இப்போ வந்து அவங்களோட நடிப்பில் வந்து லேட்டஸ்ட்டாக விடாமுயற்சி, குட் பேட் அக்லி, தக் லைஃப் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரங்களில் வந்து அவங்க வந்து முக்கியமான ரோலில் நடித்து இப்போ வந்து அவங்க கிட்ட வந்து இத்தனை படங்களும் கைவசமாக இருக்குது. இதில் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசர் வந்து சமீபத்தில் வெளியே நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து நம்மளோட தல அஜித் கூட வந்து நிறைய வருஷம் கழிச்சு வந்து அவங்க வந்து நடித்தது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பொங்கலுக்கு வந்து நம்மளோட விடாமுயற்சி திரைப்படம் வந்து திரைக்கு வரைக்கிறது. அதை வந்து நம்மளோட தலை ஃபேன்ஸ் பார்க்க செம்ம அவளாக காத்துட்ருக்காங்க. இப்போ வந்து நம்மளோட த்ரிஷா வந்து ஒரு படத்தில் நடிக்க கிட்டத்தட்ட வந்து 10 கோடி டு 12 கோடி இருக்க சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ வந்து லேட்டஸ்ட் தகவல் பிரகாரம் வந்து சூர்யா 45 திரைப்படத்தில் வந்து நம்மளோட த்ரிஷா இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது வந்து நம்மளோட சூர்யா கூட வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருடம் கழிச்சு வந்து அவங்க வந்து இணையிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இது குறித்து வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வரல. ஆனால் வந்து அவங்க வந்து லேட்டஸ்ட்டாக பொள்ளாச்சி ஷூட்டிங்கில் வந்து சூர்யா 45 அவங்க வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் நிறைய லீக் ஆச்சு. இந்நிலையில் இப்போ வந்து நம்மளோட இந்த திரைப்படத்தில் வந்து த்ரிஷா வந்து கதாநாயகியாக நடிக்கிறாங்க அப்படின்ட்டு வந்து கிட்டத்தட்ட அஃபிஷியல் நியூஸ் பண்ணி வந்துடுச்சு. இப்போ வந்து ஒரு கிடைச்சிருக்க அப்டேட் பிரகாரம் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து சூர்யா வந்து வக்கீல் ரோலில் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து லீக் ஆகிட்டு இருந்துச்சு. அதே போல் தான் வந்து நம்மளோட த்ரிஷாவும் வந்து இந்த திரைப்படத்தில் ஒரு வக்கீல் கதாபாத்திரத்தை நடிக்க போகிறாங்க அப்படின்ட்டு இப்போ வந்து ஒரு அஃபிஷியலான அப்டேட் பண்ணி வந்திருக்குங்க. இது வரைக்கும் அவங்க வந்து அவங்க தமிழ் கரியர்லேயே வந்து வக்கீல் ரோலில் நடிச்சதே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ரோலில் நடிக்கிறதுனால வந்து ரசிகர்கள் செம்ம வளர்ந்த திரைப்படத்தை காத்துக்கிட்டு இருக்காங்க.